ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நான் சிக்கன் வச்சு ரெசிபி தாங்க செய்யலான்னு இருந்தேன். பார்த்தா கரண்ட் போயிட்டு போயிட்டு வந்ததுங்க. யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு கரண்ட் வந்துச்சு. சரி, ஓகே, கிரேவியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ கடாயில எண்ணெய் வச்சு பச்சை மிளகா, ஸ்பைசஸ், வெங்காயம்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கனு, மஞ்சத்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா, கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளியும் தயிரும் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுனேங்க. அவ்வளோதாங்க. ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி தண்ணி விடனால நான் அதிகமாக தண்ணி சேர்க்கலைங்க. அது நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சமாக லெமனும் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேங்க. சுண்டி வர நேரத்தில் மிளகு, சீரகம், சோம்பு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா சுட சுட சுண்டி எடுத்துட்டேங்க. இதில் சூடான சாப்பாடு, சாம்பார், நெய் ஊற்றி கிரேவி வச்சு சாப்பிட்டேங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.